ம் நாம பொதுவா என்ன நினைப்போம்? ஒரு நாட்டை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து மிரட்டுறாங்கன்னா, அந்த நாடு தற்காப்புக்காக முதல்ல என்ன கேட்கும்? ஏவுகணைகள், போர் விமானங்கள், ரைட்? இதுதானே? ஆமா. வழக்கமா அதுதான் நடக்கும். ஆனா ஈரான் இப்போ ஆயுதங்களை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கு. அதுதான் ராஜதந்திர ஆதரவு. அதாவது டிப்ளோமேட்டிக் சப்போர்ட். உங்களுக்கான இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அல் ஜசீராவில் வெளியான இவான் டிமோஃபியூ எழுதிய ஒரு சுவாரஸ்யமான கட்டுரையை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா. ஒரு சின்ன விஷயத்த ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன். நாம இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும் எடுக்க போறதில்ல. இந்த கட்டுரையில ஆசிரியர் சொல்லியிருக்கிற அந்த அந்த புவிசார் அரசியல் தரவுகளை, அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ் விஷயங்களை அப்படியே பிரிச்சு பார்க்க போறோம். ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இப்போ பொதுவா மத்திய கிழக்குல போர் வந்தா கச்சா எண்ணெய் விலை எகிரும். அது மட்டும் இல்லாம உக்ரைன் மேல உலகத்துக்கு இருக்கிற கவனம் அப்படியே செதறும். லாஜிக்கா பார்த்தா இது ரஷ்யாவுக்கு பெரிய லாபம் தானே? அப்புறம் ஏன் ரஷ்யா அமைதியை விரும்புறாங்க? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். மேலோட்டமா பார்த்தா எண்ணெய் விலை ஏறுது ரஷ்யாவுக்கு லாபம்தான். ஆனா விஷயத்தை கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பாருங்க. மேற்கத்திய நாடுகளோட தடைகளை சமாளிக்க ரஷ்யா இப்போ தன்னோட சொந்த பொருளாதாரத்தையே மாத்தி அமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அங்க ஒரு பெரிய போர் வந்துச்சுன்னா உலகளாவிய பொருளாதார மந்த நிலை, அதாவது குளோபல் ரிசெஷன் வரும். ஓ, பொருளாதார மந்தநிலை வந்தா உலக நாடுகள் எண்ணெய் வாங்குறதையும் குறைச்சிடுவாங்க, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அப்போ என்ன விலை ஏறினாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கிற ரஷ்யன் நிறுவனங்கள், அவங்களோட லாஜிஸ்டிக்ஸ் கட்டமைப்புகள் எல்லாத்துக்கும் நேரடியா ஆபத்து வரும். ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். அது போக ஈரானில் ஒரு மனிதாபிமான நெருக்கடி வந்தா அது ரஷ்யாவின் எல்லையையும் பாதிக்கும். அதனாலதான் தற்காலிகமா கிடைக்கிற அந்த ஷார்ட் டேர்ம் லாபத்தை விட மோதலை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும்னு மாஸ்கோ உறுதியா இருக்காங்க. சரி, இதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இங்க தான் எனக்கு உதைக்குது. ரஷ்யா ஈரானுக்கு வெளிப்படையா எந்த பெரிய ராணுவ உதவியும் பண்ணல. நீங்களும் அந்த ராஜதந்திர ஆதரவும் தான் சொல்றீங்க. ஒரு ஏவுகணை நம்மள நோக்கி வரும்போது இந்த ராஜதந்திரம் எப்படி தடுத்து நிறுத்தும்? அது இது ஒரு ட்ரிப் வயர் மாதிரி யோசிச்சு பாருங்க. ட்ரிப் ஒயர்னா இந்த அலாரம் ஒயர் மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு வீட்டை சுத்தி கண்ணுக்கு தெரியாத அலாரம் ஒயர் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி தான் 2025ல இவங்க கையெழுத்து போட போறது ஒரு நட்பு ஒப்பந்தம் தானே தவிர அது நேட்டோ மாதிரி ராணுவ கூட்டணி கிடையாது. ஓஹோ, ராணுவ கூட்டணி இல்லையா? ஆமா, கிடையாது. ஆனா ஈரானுக்கு ரஷ்யா வெளிப்படையா ஆதரவு கொடுக்கும்போது அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரான் மேல கை வச்சா அது தெரியாதனமா ரஷ்யாவோட நலன்களையும் பாதிக்குங்கிற ஒரு மறைமுக எச்சரிக்கை அங்க இருக்கு. அதனாலேயே அவங்க தாக்குதல் நடத்த தயங்குவாங்க. ஆஹா, சூப்பர் லாஜிக். அப்போ நேரா களத்துல இறங்காமலேயே ரஷ்யா அவங்கள ஒரு கட்டத்துக்குள்ள நிறுத்திடுச்சு. ஆமா. இன்னொன்னு கவனிச்சிங்களா? ஈரான் ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டிருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல பாருங்க, ஐரோப்பிய நேட்டோ நாடுகள் தலையிட தயங்குறாங்க. சீனா இந்த ராணுவ விரிவாக்கத்தை கடுமையா எதிர்க்கிறாங்க. இந்தியாவும் பெருசா ஆர்வம் காட்டல. ஆமா, யாருமே பெருசா தலையிட விரும்புறதில்ல. கரெக்ட். அப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட உலக அரங்கில் ஒரு விதமா தனிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்காங்க. இந்த சூழல்ல ரஷ்யா ஈரானுக்கு பக்கத்துல நிக்கிறது ஈரானோட அந்த தனிமை பிம்பத்தை சுக்குநூறா உடைச்சிடுது. அப்போ அமெரிக்காவோட அந்த பழைய ஃபார்முலா, அதாவது ஒரு நாட்டை ராணுவ ரீதியா மிரட்டியே காரியம் சாதிக்கிற காலம் மலையேறிடுச்சா? கண்டிப்பா. சமீபத்திலே அமெரிக்கா பண்ண பெரிய ராணுவ தாக்குதல்கள் அவங்களுக்கு எந்த ஒரு விரைவான அரசியல் வெற்றியையும் கொடுக்கல. அதனாலதான் எதிர்காலத்துல அவங்க கலப்பின போர், அதாவது ஹைபிரிட் வார்ஃபேர் முறைய கையில் எடுக்கலான்னு டிமோஃபியூ சொல்றாரு. ஒரு நிமிஷம், இந்த ஹைபிரிட் வார்ஃபேர்னா சரியா என்ன? நேரா ராணுவத்தை அனுப்பாம கம்ப்யூட்டர்ல சைபர் அட்டாக் பண்றது, பொருளாதார தடைகளை இன்னும் கடுமையாக்குறது, உள்ளூர்ல கிளர்ச்சியாளர்களை தூண்டி விடுறது, இதெல்லாம் சேர்ந்ததுதான். 100க்கு 100 அதான். இப்போதைக்கு ராணுவ தாக்குதல்களை சமாளிச்சு ஈரான் தந்திரோபாயமா ஒரு வெற்றிய பெற்றிருக்கலாம். ஆனா இந்த ஹைபிரிட் வார்ஃபேரை நீண்ட காலத்துக்கு சமாளிக்க வெறும் நெருக்கடி மேலாண்மை மட்டும் பத்தாது. வேற வேணும்? அவங்களுக்கு ஒரு பலமான நிலையான பொருளாதார கட்டமைப்பு தேவை. எதிர்காலத்துல அமெரிக்கா கூட ஒரு அரசியல் ஒப்பந்தமே ஏற்பட்டாலும் அது எப்ப வேணாலும் உடையுங்கிற ஒரு நிச்சயமற்ற நிலை தான் அங்க இருக்கு. அதனால உள்நாட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சூப்பர்.
அப்போ விஷயத்த சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஏவுகணங்களை விட உலக அரங்கில் நாங்க உங்களுக்கு ஆதரவா இருக்கோம்னு சொல்ற அந்த ராஜதந்திரம் தான் மிகப்பெரிய கேடயமா வேலை செய்யுது. ஆமா, ராணுவ பலத்தை விட நமக்கான கூட்டணிகளும் ராஜதந்திர நகர்வுகளுமே ஒரு தேசத்தின் உண்மையான வலிமைங்கிறத இந்த கட்டுரை தெளிவா காட்டுது. அருமை. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு இறுதி கேள்வி. வல்லரசுகளோட நேரடி ராணுவ மிரட்டல்கள் இப்போ பலிக்கல அப்படின்னா, எதிர்கால உலகப் போர்கள் எல்லாமே துப்பாக்கி ஏவுகணைகளுக்கு பதிலா இந்த மாதிரி சைபர் அட்டாக், பொருளாதார தடைகள்னு கண்ணுக்கு தெரியாத மறைமுக போர்களாகவே மாறிடுமா? இத கொஞ்சம் நீங்களே சிந்தித்து பாருங்கள்.